வடி வாங்க சாப்பிடணும் கூட்டிங்கன்னா 3 மணி ஆச்சு இன்னும் சாப்பிட முடியும் முடியும் அள்ளி போட்டுருவாங்க எனக்கு பயமாக்குறது தோழி அடுத்ததான் என்ன செய்யணும் அடுத்த அவங்கள மாதிரி கண்ணாடி வரைச்சு கொண்டு கண்ணாடி இல்லாமல் செய்ய மாட்டேன் கண்ணாடி சாப்பிடலாம் போலாம் கிடக்கேன் சாப்பிடலாமே தரமாட்டா தரமாட்டா அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. வேற என்ன சொல்ல நாங்க இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்கட வீட்டான் நிக்கிறோம். என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா குக்கிங். ஆனா அது என்ன சாப்பாடுன்னு சொல்ல மாட்டேன். ரகசியமோ ரகசியம் அது வீடியோக்குள்ள போய் தான் சொல்லுவோம். சரி, அப்ப நாங்க வீடியோ போடுறதுக்கு முன்னுக்கு உங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் மேலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு கூடானு இப்போ வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கு நாங்க என்ன சாப்பாடு செய்ய போறோம்னா இங்க பாருங்க இறால் குழம்பு. என்ன மாமா இறால் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இது இறால் நோண்டி எல்லாம் வச்சிருக்கிறோம். அடுத்த தூள், இது என்னது பெருஞ்சீரகம், உப்பு, கடுகு மாமா வந்து வச்சிருக்காரு. மாமா சாப்பிட்டீங்களா? மற்றது தேங்காய் பால் 3 வச்சிருக்கிறோம். வெங்காயம், ரம்பையில, உள்ளி, இது வெந்தயம் பாத்தீங்கன்னா தண்ணி இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி, நாங்கள் தண்டை செய்ய போறோம். அதுக்கு முன்னுக்கு அடுப்பை மூட்டிட்டு பார்ப்போம். சரி, இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு மூட்டி சட்டி சூடாயிடுச்சு. நாங்கள் அடுத்ததான் என்ன செய்யணும்? என்ன விடுவோம்? அடுத்து அவங்கள மாதிரி கண்ணாடி வரைச்சு கொண்டு நிற்கும். கண்ணாடி இல்லாம நிற்க மாட்டேன். கண்ணால தூசல் பட்டாலும் அங்கே ஸ்டார் அண்ணனுக்கு போனா கண் தெரியா போனா உங்களை பாதுகாப்பு தெரியாதானே வெளிக்காட்டாம கண்ணாடியில போட்டு வெளிக்காட்டாத. அடுத்தது வெங்காயம் போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் அடுத்தது வெங்காயம் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேனே, நீங்க வெங்காயமா இருக்கீங்க, நீங்க பச்சை மிளகாய். மாமா அப்பாச்சே இந்த காவில மறக்கணும். ரைட், வெங்காயம் நல்லா வதங்குது. உப்பு ஓடலாம் இப்பே போடுங்க. நீங்க உங்களுக்கு தெரியாதான் கேட்டா நீங்க சொல்லி தரோம். நாங்கள் இப்ப அடுத்தது என்னடா உப்பு போட வேண்டாம். அடுத்து என்ன போடணும்? அடுத்தது மாமா இது பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் போடுவோம். கடுகு கறக்குறது. அடுத்தது பெருஞ்சீரகம் சாப்பிட்றது இல்லையே வேற போட்டாங்க. அடுத்தது கடுகு எல்லாம் சொல்றது அள்ளி கிள்ளி போடுறது வந்து கிள்ளி போடுவாங்க. வெந்தயமே போடுறது. வெந்தயம் வாசத்துக்கு வேற இன்னொரு சொல்றேன். வெந்தயம் என்னதுக்கு வாண்டி போடுறோம். ஒரு ஆள் அழுகாது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் போலாம் கூடாதான். சொல்லுங்க, அடுக்க போடாம சொல்லுங்க. இல்ல மறந்துட்டு ரம்பையில என்னது வாசத்துக்கு ரம்பையில வாசத்துக்கு போடுறது. பதங்கட்டம் ஒரு அடுப்பு தெரியுது. அது இப்படித்தானே அடுப்பு பாத்தீங்களா? வைப்போம். இதை எடுத்து வச்சு ஆரம்பம் அப்படி ராகுக்கு பிளேன் நீங்கலாம் அணியாம போவாதானே. அடுத்தது இது உள்ளி அதை இட்டிச்சு வச்சிருக்கிறான். சாப்பிட உயிரோட இருக்கும் மாதிரி அதுபடியே இருக்கும். பார்த்துட்டு அவசரப்பட்டு 2 நாளுக்கு வந்து மாட்டுப்பட்டேன்னு லேட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்த நீங்க? போனா காலம் 8 9 மணிக்கு வேலைக்கு போக வேண்டாம். ஒரு ஆள் வச்சு சாப்பிடுவோம்.
இங்கே வந்தால் ஆளே வேலைக்கு தான் விளக்கட்டினாங்க பக்கத்து ஒரு கிட்ட விடுங்க ஒரே வேலை நிப்பாடி வாங்க சாப்பிடும் கூட்டிக்கு 3 மணி ஆச்சு இன்னும் சாப்பிட்டு முடிக்குது. அடுத்தது வெந்தயம் போடுவோம், கொஞ்சம் பொறி கேட்கும், கொஞ்சம் ரக்கையாக போடுவோம், கொஞ்சம் பொறி கேட்கும். அப்பேக்கே அவியேக்கே ஆளுக்கு போய் ஒன்றும் வெட்டி போக வேண்டியது கண்டிப்பா தான். நாங்கள் அப்படியே வதங்கினோன்னு பார்ப்போம். சரி இங்க பாருங்க வந்து வெங்காயம் நல்லா வதங்கி பொரிஞ்சு வந்துட்டு இங்க பாப்போம். இங்க பாருங்க அப்போ படா நைஸ் நைஸ் சரியலோ. என்ன சொன்னீங்க? இங்க பாருங்க இறால்கள் இந்த பேரு செஞ்சு கால் இருக்கும். ஐயோ எனக்கு அதை ஒன்றும் சொல்லி தரையிலையே மாமா. அடுக்கைய பார்த்து கால் இருக்கும். இல்ல இறால் கூந்தல்லான்னு இருக்கு. கணவாய் தான் கூந்தல். இங்க இறாலேன்னா போட்டோட நிறம் மாறுறது டக்குன்னா கொஞ்சம் கொடுத்துருமே. அவருக்கு டக்குன்னு அவர் என்னண்டா கலர் மாறுறவர் நான் சாப்பிட்றேன் தெரிஞ்ச உடனே கலர் மாறுது. சாப்பிடாங்கண்ணா. சரி நாங்க இனி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சால் அவியும் பெறையும் மூடி வைப்போம். உப்பேன் போடுறோம். நாங்கள் உப்பு தான் மாசம் பாடுறது. அவ்வளோ அமௌண்ட்டும் பாசம் பிறகு உப்பு கண்டு அப்படி இல்லை அவங்க உண்டு வரத்தானே அந்த மாசம். நீ நினைச்சு கொண்டே இரு, நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் இனி மூடி வச்சுட்டு நல்லா அவிஞ்சு ஒன்று பார்ப்போம். என்ன மாதிரி வந்துட்டாள். இங்க பாருங்க ஒரு ஆள் பின்னமை கலர் மாறிட்டு நீங்க ஒழுக்க வந்து பாருங்க ஒரு ஆள் இருக்கும். இறால் பெரிய வண்டு மாதிரி கிடக்கு. பெரிய இறால் அல்ல, அதான் பெருசா கிடக்கு. சின்ன இறால் சின்ன இருக்குமா? ஒரு இறால் சாப்பிடலாம் போலாம் கிடக்கணும். சாப்பிடலாமே. தரமாட்டோம். கேட்டாலும் தரமாட்டோம். நாங்கள் எங்களுக்கு காணான் இருக்கோம், நீங்க உங்களுக்கு வரும். ரைட். அடுத்தது நாங்கள் பால் விடுவோம். என்ன பால்? அம்மா இதோட நல்லா சமைக்க பழக்கிட்டு போடக்கண்ணே. இல்லாடி சமைக்கிறேன் நான். இந்த வாழ்க்கையை பற்றி எந்த சோதனை இறாலுக்கு ஆசைப்பட்டு 8 மணியே கூட்டிட்டு இன்னும் 3 மணி ஆகி சாப்பாடு கிடையாது. அடுத்தது புளி விடுவா. ஓகே தூள் எடுத்துட்டாங்க. அடுத்த ரோத்துல இன்னும் செஞ்சுட்டாங்க. இங்க பாருங்க தூள் இது நான் திரிச்சது. பாருடா நீங்க திரிச்சது. நான் இங்கே கையால திரிச்சேன். கடையில கொடுத்து திரிக்கலையா? அப்படியே விட்டுரு. அப்படியே கொட்டிங்க. நல்ல வரையா வேற கறி எனக்கு தெரிஞ்சு போச்சு. நல்ல கறியா வேற போட்ட சூழ்நிலை. ரைட். பாருங்க இந்த மாதிரி வேற கண்டு பாப்போம். இப்ப தெரியாது. இனி நாங்க மூடி விடுவோம் நல்லா. இது என்னதுக்கு போடுறது? இது ரக்கே. சரி நாங்க இதை மூடி விடுவோம். லாவண்யா பார்ப்போம். நாங்கள் இதே மூடி விடுவோம், அள்ளி போட்டுருவாங்க. எனக்கு பயமாக்குறது போடுறோம், பயமாக்குறது. இங்க பாருங்க நான் எல்லாம் ஆனா கறி காய்ச்சி முடிஞ்சு. அதுதான் இங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் படந்து வந்துருக்கு. இனி நாங்கள் அப்படியே கறியை தக்குவோம். தக்கி அங்கே சாப்பிட்றதுக்காண்டே 2 பேர் இருக்கிற நம்ம இந்த கறிக்கு அவையில கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சோறெல்லாம் போட்டு வச்சாச்சு. இங்கே பாருங்க பருப்பும் கொண்டு வந்து வச்சாச்சு. என்ன சோறுல மஞ்சள் மஞ்சள் தெரியும். கண்ணாடி போடவா? சந்திரன் எங்கட பர்த்டே ஆரம்பிக்க வேண்டிய சந்திரனுக்கு காணும். கூடி போச்சு. கூடி போட்டு ஓகே அப்படியே கொட்டலாமே கொண்டு வந்து அப்படியே ஓட்டேன். சரி சோறு போட்டாச்சு. இதுக்குள்ள வேணா நீங்க 2 பேர் நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டேன் நானே சாப்பிட்டேன். நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருந்தாலும் சாப்பிடுறோம். அப்படித்தான் பொம்பளை செய்யாது. அதுக்கு தான் நாங்கள் வச்சிருக்கோம். அதுதான் கட்டி வச்சு கொஞ்சம் அள்ளி காணுங்க 4 ரூபா இல்லாம 3 ரூபா சந்திரன் கொண்டு காணுங்க. நானும் காணும் குழம்பு கொஞ்சம் விடலாமே. சரிங்க அடம் பிடிக்காது. சாப்பிட்டு பாருங்க. ஓகே சாப்பிட்டு பாருங்க. அதில் 2 முட்டை இப்படி வச்சிருந்தா நல்லா புழைக்க விட்டுட்டீங்க சமையல். நீங்கள் வாங்கிக்கொண்டு வந்திருக்கலாம்.
என்ன நடந்த எனக்கு அவர் சாப்பிட்டு இழுக்கிறதுனால எனக்கு விழுது சாப்பிடுங்க ஒரு நாள் போட்டி என்ன இருக்கும் ஒரு நாள் சாப்பிட ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா அப்படியெல்லாம் சொல்ற அளவு இல்லை அப்போ சாப்பிடுதான் என்ன தந்துட்டு அந்த நேரத்துக்கு நம்ம வேலையை போயிருந்தாலும் காசு வச்சு வந்துடும் போடுவான் கொரோனாக்கே தெரியலையா நீ சாப்பிடுங்க நான் சாப்பிடுறேன் அது நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சோட பார்க்கணுமாங்களே அதுதான் தெரியலையா சோறு கறி நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு நீங்கள் சரியில்லைன்னு என்ன சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க மொத்தம் நேரம் சொல்லுவாங்க சரி இல்லை பின்னால் வந்து சொல்லு சாப்பிட நீங்கள் இல்லை நாங்கள் சாப்பிடல எந்தூரம் சாப்பிட்றது ஒரு அளவு தானே அவன் என்ன அப்படியே முடிப்பாங்க நான் வந்து அப்படியே முடிப்போம் அவன் வந்து என்ன சாப்பிட்டு அளவு பார்க்குறதுல கொஞ்சம் சரியா இப்போதான் மண்மை வருது அச்சோ அப்படி சொல்லுறாரு மாமா அப்படி நான் சொல்லக்கூடாது ரகசியம் ரகசியம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இதுண்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பா விட்டு இந்த ரால் குழம்பு செஞ்சு பாருங்க நல்லா இருக்குமென்று நம்புறோம் சாப்பிட்டுட்டு இனி மனுஷமா இருக்கும் முதல்ல போட்டு விடுங்க சாப்பிட்டு இருந்தா மட்டும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விடுவோம் நல்லா தானே இருக்கு அடுத்த ட்ரிப்பு நாங்கள் ஒரு சமையல் செஞ்சு பார்ப்போம் எப்படி வருது வீட்டில் சாப்பிட வச்சு பார்ப்போம் சரி நாங்க அப்ப இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம் பாய் பாய்